கோவையில் அரசு கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவரை தாக்கிய 3 பேர் சிக்கினர். ரேஸ்கோஸ் பூங்கா அருகில் பாலசுந்தரம் ரோட்டில் செயல்பட்டு வரும் அரசு கல்லூரி மாணவர்கள் விடுதியில் உள்ள அறையில் கடந்த மார்ச் 18ஆம் தேதி பொருட்களை வேறு அறைக்கு மாற்றுவது தொடர்பாக மாணவர்கள் மோதிக்கொண்டனர். இதில் தருமபுரி மாவட்டம் கும்பார்ஹள்ளி பகுதியைச் சேர்ந்த BA முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர் தாக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது மீண்டும் அதே முதலாம் ஆண்டு மாணவரை குளியலறையில் 3 மூத்த மாணவர்கள் தாக்கியுள்ளனர். இதையடுத்து தாக்குதல் நடத்திய நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 கல்லூரி மாணவர்கள் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கல்லூரி மாணவர்களே தாக்குதலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அழுகிய நிலையில் 45 வயது ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சோலூரில் உள்ள ஒரு காலி இடத்தில் 3 அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சடலத்தின் அருகே பெண்ணின் உடைமைகள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது. இறந்தவர் யார், இறப்பிற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. இதை கண்ட பொதுமக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் நாள்தோறும் மர்ம மரணங்கள் அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூரில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் நடுவழியில் பழுதாகி நின்ற விடியா திமுக அரசின் பேருந்தால் பயணிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூரிலிருந்து வெள்ளியன்று மாலை 4:30 மணி அளவில் திருத்தணிக்கு 20 பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்து 1.5 கிலோமீட்டர் மட்டுமே பயணித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலையின் நடுவே பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை பராமரிக்க ஒதுக்கும் பல கோடிகள் யாருடைய பாக்கெட்டிற்கு செல்கிறதென மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாக்குடியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 15,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் அந்த பகுதி வழியாக செல்ல அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் தண்ணீர் தொட்டி அருகே நியாய விலைக் கடை, அரசு ஆரம்ப பள்ளி உள்ளிட்டவை இருப்பதால் மாணவர்கள், பொதுமக்கள் அச்சத்துடன் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தண்ணீர் தொட்டியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் அல்லது தண்ணீர் தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தண்ணி தொட்டி ஒரு கால் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகிற சூழ்நிலையில் இருக்குது. பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது. பள்ளிக்கூடத்துலேருந்து தினமும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிற வர சூழ்நிலையில் இருக்கிறான். டெய்லி பயத்தோடையே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கான். கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலையில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலில் சுவாமிகளுக்கு புஷ்பயாகம் சிறப்பாக நடைபெற்றது. தான்தோன்றி மலையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் மாசி மாத திருத்தேர் மற்றும் தெப்பத்தேர் திருவிழாவை ஒட்டி சுவாமி நாள்தோறும் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா வந்தார். இந்நிலையில் திருவிழாவின் இறுதி நிகழ்வாக உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி உடன் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமிக்கு ஆலய மண்டபத்தில் பல்வேறு வாசனை பூக்களால் புஷ்பயாகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டையில் செண்டுமல்லி பூக்கள் உரிய விலை போகாததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். மேல உத்தமநல்லூரில் அதிக அளவில் பயிரிடப்பட்ட செண்டுமல்லி பூக்கள் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் செண்டுமல்லியை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய் செலவாகும் நிலையில் 1 கிலோ 20 ரூபாய்க்கு மட்டுமே விலை போகிறது. குறைந்தபட்சம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்றால்தான் முதலாவது தேரும் என வேதனைப்படும் விவசாயிகள் இதற்கான உரம் மற்றும் விதைகளை ஏனும் மானிய விலையில் வழங்கவும் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யவும் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். இந்த செண்டுமல்லி சாகுபடி பண்ணுறதுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1,50,000 ரூபா செலவாகுது. தற்சமயம் கிலோ 20 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையானதான் எங்களுக்கு செலவு செஞ்ச தொகையாவது கட்டுப்படியாகும். ஒருதலை பட்சமாக செயல்படும் தென்காசி தீய சக்தி திமுக நிர்வாகத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் பேசுகையில் தங்கள் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பயன்பாட்டிற்கு வாறுகால் வசதி ஏற்படுத்த விடுத்து வரும் கோரிக்கை மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். மேலும் திமுக நிர்வாகம் மக்கள் பணிகளை செய்வதில்லை என்றும் கவுன்சிலர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பேரூராட்சி வரவு செலவு கேட்டு அதிமுக உறுப்பினர்கள் அலுவலகத்திலேயே படுத்துறங்கி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கம் தேர்வு நிலை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக கவுன்சிலர்கள் வரவு செலவு கணக்கு வழக்குகளை வழங்க கேட்டனர். ஆனால் தீய சக்தி திமுக நிர்வாகம்
முறையாக கணக்கு தராததால் 3 பெண் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 6 அதிமுக கவுன்சிலர்களும் இரவு அங்கேயே உண்டு உறங்கி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் திமுகவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே கணக்கு என்றாலே தகராறுதான், அதனால்தானே 13 ஆண்டுகள் வனவாசம் போனது என விமர்சிக்கின்றனர். நான் ஒரு மாசம் உட்காந்து இங்கே சாப்பிடுவேன், இங்கே ஆட்டி போடுவேன், இங்கே சமையல் சத்தியமா நம்பிக்கை இல்லை சார். உங்க பேர்ல இல்ல, உங்க பேர்ல யார் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு கேட்கறது, நம்பிக்கை இல்லைன்னு தான் கேட்கிறோம். 6 உறுப்பினர்களின் கோரிக்கைகளையும் மக்கள் பிரச்சனைகளையும் நிறைவேற்றாத இந்த பேரூராட்சி அலுவலர் ஈஓ அவர்களை கண்டித்தும் திமுக தலைவர் அவர்களை கண்டித்தும் இன்றைக்கு நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பேரூராட்சியில் மாபெரும் அளவில் ஊழல் நடந்து வருகிறது. பொய் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. செலவுகளை கணக்குகளை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கேட்டதற்கு எந்தவித தகவலும் தர முடியாது என்று சொல்லி ஈஓ பொறுப்பற்று நகர்ந்து சென்று விட்டார். தலைவர் ஓடி சென்று விட்டார். இங்கிருக்கின்ற A1 A2 அலுவலர் கூட பேரூராட்சி அலுவலகத்தில் இல்லாமல் சென்று விட்டனர்.